சாயிராம் சாயிராம் சத்குருவே சாயிராம். முதல்ல பாபா ஷிரடிக்கு வரும்பொழுது ஒரு விளையாட்டு வீரனை போல உடை அணிந்திருந்த சவாலுக்கு நீ தயாரா? ஜெயிச்சிட்டாரே, நம்ம எப்படியாவது தோக்கடிச்சு இவர் வெளியில அனுப்பணுமே. மீண்டும் பாபாவிடம் போய் 2வது கட்ட சண்டைக்கு கூப்பிடுறார். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு பாபா அப்படின்னாலே நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் வருது ஷிரடி சாய் பாபாவுடைய அந்த எளிமையான தோற்றம், அந்த உடை, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவு வசதிகளோடு கூடிய பக்தர்கள் அவருக்கு இருந்தாலும், எத்தனையோ அவருக்கு பரிசுகள் வந்தாலும், பாபா தன் உடை மற்றும் இறுதி காலம் வரை எளிமையான முறையிலே தான் வைத்திருந்தார். தன்னுடைய அந்த வெளி தோற்றத்தை ரொம்ப எளிமையாக ஒரு ஏழையைப் போல பராமரித்துக் கொண்டிருந்தார். ஒரு கிழிந்த அழுக்கு ஆடைகளை தான் அணிந்திருந்தார். இதற்கு காரணம் என்ன? எதனால பாபா இந்த உடையை அணிந்திருந்தார்? ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி தான் உடை அணிந்திருந்தாரா? இல்ல நடுவுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததா அப்படின்னு பார்க்க போனா, உண்மையில் நடுவுல தான் மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்திற்கு காரணமான நிகழ்வு என்ன? யார் இதற்கு காரணம்? முதல்ல அப்ப பாபா எப்படி உடை அணிந்திருந்தார்? அப்படி எல்லாத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். முதல்ல பாபா ஷிரடிக்கு வரும்பொழுது ஒரு விளையாட்டு வீரனை போல உடை அணிந்திருந்தாராம். ஒரு அத்லீட் மாதிரி உடை அணிந்திருந்தாராம். நீண்ட அடர்ந்த கரிய கூந்தலை இடுப்புக்கு கீழே வரைக்கும் வளர்த்து வைத்திருந்தாராம். அதை சரியான முறையில் பராமரிக்காமல் அப்படியே வைத்திருந்தாராம். அப்ப பாபா இந்த உடைக்கு மாறியதற்கு காரணம் என்ன? எதற்காக அவ்வளவு நீண்ட கூந்தலை வைத்திருந்த பாபா அதை ஒரு துணியால் கட்டினார்? எல்லாவற்றையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். பாபா தன் உடையை மாற்றிக்கொள்வதற்கும் தன் வெளித்தோற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கும் காரணமாக இருந்த மனிதர் மொஹிதீன் தம்போலி அப்படிங்கிற மனிதர். அவரும் ஷீரடியில் தான் இருந்தார். வெற்றிலை பார்க்கு விற்று கொண்டிருந்தார். அவருக்குள்ள சில ஆன்மீக ஆற்றல் இருந்ததனால மக்கள் மத்தியில அவர் கொஞ்சம் பிரபலமாகவே இருந்தார். ஆனா ஷீரடிக்கு பாபா எப்ப காலடி எடுத்து வைத்தாரோ அப்ப பாபாவிடம் இருந்த அந்த அதீத ஆற்றலை பார்த்து மக்கள் எல்லோரும் வியந்து பாபாவை நாடி செல்ல ஆரம்பித்தனர். இதனால் பொறாமை கொண்ட மொய்தீன் தம்போலி பாபாவிடம் எப்படியாவது சண்டையிட்டு ஜெயித்து பாபாவை ஷீரடியை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு குரூர சிந்தனையோடு சிந்தித்து பாபாவை வம்புக்கு இழுக்கிறார். பாபாவுக்கும் இந்த தம்போலியிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அவருடைய சில நடவடிக்கைகள் பிடிக்காமலும் இருந்தது. மொஹிதீன் தம்போலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாபாவை சண்டைக்கு அழைக்கிறார். வம்புக்கு இழுக்கிறாரு. பாபாவுடன் சண்டை விட்டு பார்த்து விடலாம். ஏன்னா 2 பேரும் ஒரு நல்ல மல்யுத்த வீரர்களாக இருந்தார்கள். அப்போ மல்யுத்தம் செய்து யாரு வெல்கிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றார் மொய்தீன் தம்போலி. அப்போ சண்டையிட்டு பாபாவும் ஒப்புக்கொள்கிறார். 2 பேரும் சண்டை போடுறாங்க. முதல் கட்ட போட்டியில பாபா வென்று விடுகிறார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பாபா வென்று விடுகிறார். ஜெயிச்சிட்டாரே, நம்ம எப்படியாவது தோக்கடிச்சு இவர் வெளியில அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி மீண்டும் பாபாவிடம் போய் 2வது கட்ட சண்டைக்கு கூப்பிடுறார். இப்ப என்ன சொல்றாரு மொய்தீன் தம்போலி? ஒருவேளை இந்த 2வது கட்ட போட்டியில நீ தோற்று விட்டால் நீ இந்த ஷீரடியை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அதோடு அல்லாமல் உன்னுடைய இந்த உடையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ என்ன மாதிரி உடை போடணும் அப்படின்னா, இந்த முட்டிக்கு கீழே இருக்கிற வரைக்கும் உள்ள ஒரு நீண்ட கஃப்னிங்கிற ஆடையை நீ தரித்து கொள்ள வேண்டும். இந்த சவாலுக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி மொய்தீன் தம்போலி பாபாவிடம் சவால் விடுகிறார். பாபாவும் ஒப்புக்கொள்கிறார். ஏன் ஒப்புக்கொண்டார்ன்றத பின்னாடி பார்க்கலாம். 2வது கட்ட சண்டையும் மூழ்கிறது. 2 பேரும் சண்டையிடுகிறார்கள். ஆனால் பாபா 2வது கட்ட போட்டியில் தோற்று விடுகிறார். உண்மையிலே பாபா தோற்றாரா அப்படின்னு பார்க்க போனா, உண்மையில் பாபா தோற்றார். ஆனால் வேண்டுமென்றே தோற்றார். எதற்காக? எல்லாவற்றையும் துறந்த பாபா தன் உடை அலங்காரத்தை மட்டும் துறக்காமல் இருந்தார். தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இது ஒரு தேவையாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய இந்த உடை அலங்காரம் ஒரு தடையாக இருந்ததனால பாபா மொஹிதீன் தம்போலி இந்த சண்டையை ஏற்றுக்கொண்டு அதில் தோற்று அதே போல உடையையும் அணிந்து கொள்கிறார். பாபா ஒரு கஃப்னிங்கிற அந்த நீண்ட ஆடையை தரித்து கொண்டார். இடுப்புக்கு லங்கோட் அப்படிங்கிற ஒரு பெல்ட் அதை அணிந்து கொள்கிறார். வேஸ்ட் பெல்ட் அணிந்து கொள்கிறார் பாபா. அதற்கப்புறம் தலையை, தன் முடியை ஒரு துண்டு துணியால் கட்டி கொண்டையை போல சுருக்கி இடது பக்கமாக நீளமாக தொங்க விட்டு கொள்கிறார்.
தான் அமருவதற்கு ஒரு கிழிந்த கோணியை தன் கையுடன் எடுத்துக்கொள்கிறார். படுப்பதற்கும் ஒரு கோணியை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விடுகிறார். அதாவது ஷீரடி, அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் ஷீரடி, ஷீரடியை விட்டு வெளியேறி விடுகிறார். ஒரு காட்டிலே சில காலங்கள் தன் காலத்தை கடத்துகிறார். உண்மையில் பாபா ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே மொஹிதீன் தம்போலியிடம் தோற்றார் என்பதுதான் உண்மை. அவர் சொன்னார், உண்மையில் அரசுரிமையை விட ஏழ்மையே சிறந்தது, இறைத்தன்மையை விட மிக மிக சிறந்தது. ஏனெனில் இறைவன்தான் இந்த ஏழைகளின் உற்ற ஒரு தோழனாக, நண்பனாக இருந்து செயல்படுகிறார். அதனால் நான் உற்ற தோழனாக, இறைவனின் நெருங்கிய நண்பராக இருக்க வேண்டும் என்றால் நான் ஏழ்மையை கடைபிடித்தாக வேண்டும் என்று பாபா உறுதி மேற்கொண்டு ஷீரடியை விட்டு வெளியேறி காடுகளில் சில காலம் தங்கியிருந்தார். இதற்கப்புறமா மொஹிதீன் தம்போலி மிகவும் மனம் வருந்தி மனமாற்றத்திற்கு உந்தப்பட்டு பாபாவை தேடி காடுகளுக்குள் சென்று பாபாவின் மன்னிப்பை கோரி மீண்டும் ஷீரடிக்கு வரும்படி அவரிடம் கோரிக்கை வைக்கிறார். அதோடு இல்லாமல் தான் மல்யுத்தம் செய்யும் எண்ணத்தையே முழுமையாக மொஹிதீன் தம்போலி கைவிட்டு விடுகிறார். பாபாவும் ஷீரடிக்கு மீண்டும் வருகிறார். இதில் இன்னொரு அழகான விஷயம் பார்க்கணும். பாபா தன் தலையில் அணிந்திருந்த அந்த துண்டு துணியானது எப்பொழுதும் இரத்தக்கரை படிந்தே இருந்ததாம். எதனால் இது இரத்தக்கரை படிந்து இருந்தது என்றால், பாபாவுக்கு ஒரு குரு இருந்தார். பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான குருவுக்கு பாபாவை மிகவும் பிடிக்கும். அந்த குருவின் பெயர் வென்குசா. ஒரு முறை பாபாவுடன் இருந்த அந்த மற்ற பிற நண்பர்கள், அதாவது இந்த வென்குசா அப்படிங்கிற இந்த குருமாருடைய பிற சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாபாவை மட்டும் நல்லா கவனிக்கிறாரே நம்ம குரு அப்படின்னு போராமை அடைந்து பாபாவை கொள்வதற்காக திட்டம் தீட்டி அங்கிருந்து ஒரு செங்கலை எடுத்து பாபாவின் மீது ஓங்கி அடிக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த குருவானவர், வென்குசா குருவானவர் ஓடி பாபாவின் முன் குதித்து விடுகிறார். அந்த செங்கல் அவர் மண்டையில் அடித்து மண்டை உடைந்து ரத்தம் வழிகிறது. அப்போ பாபா என்ன பண்றார், ஐயோ குருவுக்கு அடிபட்டு விட்டதே அப்படின்னு தன்னுடைய துணியை கிழித்து அவருடைய தலையை சுற்றி கட்டிவிடுகிறார். அந்த குருவின் இரத்தத்தை அதிலே பிடித்து கொள்கிறார். தன்னை காப்பாற்றிய குருவின் ஞாபகமாக பாபா அந்த செங்கலையும் அந்த இரத்தம் படிந்த, தன் குருவின் இரத்தம் படிந்த அந்த துண்டு துணியையும் தன் இறுதி காலம் வரை தன்னிடம் வைத்திருந்தார். பாபாவின் மகா சமாதிக்கு சற்று காலம் முன்புதான் அந்த செங்கல் உடைந்தது. அப்பொழுதுதான் பாபா அழுதார். ஐயோ, என்னுடன் வைத்திருந்தேன் உற்ற நண்பனை போல் இன்று நாள் வரையிலும் என்னுடன் பயணித்த இந்த செங்கல் இன்று உடைந்து போய்விட்டதே. உடைந்தது வெறும் செங்கல் அல்ல, என் விதியே 2 துண்டுகளாக உடைந்தது என்று கண்ணீர் விட்டு அந்த உயிரற்ற பொருளுக்காக பாபா அழுதார் என்பதும் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாபா தொடர்ந்து தன் எளிமையான தோற்றத்தை தன் இறுதி காலம் வரை காத்து வந்தார். அந்த கிழிந்த ஆடைகளையும் அழுக்கு ஆடைகளையும் அணிவதே ரொம்ப சந்தோஷமாக, தன் மனதுக்கு பிடித்த விஷயமாக பாபா செய்து வந்திருந்தார். ஒருவேளை கிழிஞ்சிடுச்சுன்னா அதை தைத்து போடுவாராம். ஒருவேளை அது ரொம்ப நஞ்சு போச்சுன்னா அதை துண்டுகளாக கிழித்து எரியும் துணியில் கொண்டு எரிந்து விடுவாராம். அது தகதகன்னு எரிஞ்சு சாம்பலாகி விடுவான். சில நேரங்களில் யாராவது அவருக்கு கஃப்னி கொண்டு வந்து கொடுத்தால் அந்த கஃப்னியை கொஞ்ச காலம் பயன்படுத்தி விட்டு மீண்டும் அதை கிழித்து கொண்டு போய் துணியில் எரிந்து விடுவாராம். துணிகளை துணியில் எரிப்பது என்பதை பாபா ஒரு கட்டாயமான நியதியாகவே வைத்தில்லை. சில நேரங்களில் அது எவ்வளவு கிழிஞ்சாலும் தச்சு போடுவாராம். சில நேரங்களில் அது கிழியாமல் நல்லா இருந்தால் கூட கொண்டு போய் நெருப்பில் கொண்டு எரிச்சு சாம்பலாக்கி விடுவாராம் பாபா. பாபாவுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் புதைந்து இருந்தது தான் உண்மை. அதை அறியக்கூடிய அளவிற்கோ, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கோ பக்குவமோ முதிர்ச்சியோ அதை சுற்றியுள்ள பக்தர்கள் எல்லோருக்கும் இருந்ததா என்றால் இல்லை. ஏதோ நமக்கு தெரிந்ததை, பார்த்ததை, படித்ததை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. உண்மையில் பாபா ஒரு பெரிய பொக்கிஷம். தூண்ட 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 பாபாவிடம் அத்தனை பெரிய அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. அவருடைய அன்புக்கும் சரி, அவருடைய ஆற்றலுக்கும் சரி அளவென்பதே கிடையாது. அதை ஆராய முற்பட்டால் நமக்கு பெரிதாக நாம் நின்றோம் அப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்மளால கண்டுபிடித்து விடவும் முடியாது.
ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, பாபா அவரை போன்ற ஒரு சத்குரு நமக்கு குருவாக கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்றே நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து சாயிராம் சாய்கீதை டிவியில் பாபாவின் இது போன்ற பல கதைகளையும் மகிமைகளையும் சாயிராம் பார்க்க ஜெய் ஜெய் சாயிராம் சாய்ராம். ராம் ராம் சாயிராம்